சில பேர் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா growth ஹார்மோன்ஸ் தூண்டப்பட்டிருக்காது. நம்ம உடம்புல growth ஹார்மோன்ஸை சுரக்கிறது என்ன தெரியுமா? பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும். அது ஒரு சுரப்பி. அதிலிருந்து வந்து தான் அது சுரக்குது. அது சரியானபடி growth ஹார்மோன்ஸ் சுரக்கலை அப்படின்னா நம்ம குள்ளமாக தான் இருப்போம். குள்ளமாக இருக்கிறதுக்கு 2 ரீசன் தாங்க. ஒன்று, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஜீன் படி இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய உடம்புல தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? இந்த பிட்யூட்ரி கிளாண்டை நேச்சுரல் மெத்தட்லையே growth ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறதுக்கு ஆயுர்வேத வழிகள் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹைட் கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆயுர்வேதிக் ரெமடியை கிட்ஸ் நெக்ஸ்ட்டு பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க பெரியவங்க 2 பேருமே இதை எடுத்து அந்த ரெமடியை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெமடியில் முக்கியமான ஆயுர்வேதிக்கு ஒன்று நான் ஆட் பண்ண போகிறேன். ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா கருப்பு எள்ளு. இதை ஏன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம போன்ஸையுமே இது ரொம்ப அதிகமாக பலப்படுத்துறக்கூடிய வாய்ப்பும் இதில் நிறைய இருக்குது. 100 கிராம் கருப்பு எள் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த பொடி பண்ணினதை எடுத்து ஒரு பாக்ஸ்லையும் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட்ஸ்னால் பாதாம் ஒரு 5 எடுத்துக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு பம்கின் சீட்ஸ் அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற வச்ச பாதாமையும் ஊற வச்ச பம்கின் சீடையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் வாங்கிக்கோங்க. பால் வந்து ஆர்கானிக் பாலாக வாங்கிக்கிறங்க. பசும்பால் இருக்கு இல்லையா, அதை வாங்கி நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சி ஒரு டம்ளரில் ஆற வச்சுருங்க, லைட்டாக ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அஸ்வகந்தா பவுடர். இந்த அஸ்வகந்தா பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் அஸ்வகந்தா பவுடர் இருக்கும். அஸ்வகந்தா பவுடர்னால் அந்த ரூட்டில் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அஸ்வகந்தா பவுடர் எடுத்து பெரியவங்களுக்கு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் போடலாம், குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம். போட்டு அந்த மில்க்லையும் நல்லா கலக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருப்பு எள்ளு பொடி, அந்த பொடியில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கருப்பு எள்ளில் இருக்கிற கால்சியம் நம்ம போனை ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம ஹைட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ண உதவும். நெக்ஸ்ட்டு நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம்ல, பாதாமும் அந்த பம்கின் சீடையும் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இந்த பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன் பனவெல்லம் கூட அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கா? இது குடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு டைம் எப்போ தெரியுமா? தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம இந்த ட்ரிங்கை குடிச்சிடணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா growth ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்பாகவே இருக்கும். இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா நான் சொன்ன ரெமடியோட இப்போ சொல்ல போகிறதையும் சேர்த்து 2யுமே சேர்த்து பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஹைட் ஆவீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்கிப்பிங் தாங்க. ஸ்கிப்பிங் மட்டும் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு நாள் 20, அடுத்த நாள் 25 அப்படின்னு டெய்லி ரெகுலராக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் 1 மந்த்தில் நீங்கள் ஹைட் ஆவீங்கங்க. இந்த ட்ரிங்கையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன எக்ஸசைஸ் ஸ்கிப்பிங் தாங்க. நீங்கள் வேறு எந்த எக்ஸசைஸுமே செய்ய வேணாம். ஸ்கிப்பிங் ப்ளஸ் இந்த ரெமடி, இந்த 2யும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக 1 மந்த்து நீங்கள் கட்டாயம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹைட்டு கட்டாயம் ஆவீங்கங்க. யாருமே உங்களை குள்ளமாக இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.